மிகுந்த சந்தோஷம். அநேக பாடல்கள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நிறைய முறை நம்ம சபைக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு அவரை வரவேற்போம். ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தின் ஊழியத்தின் சார்பாகவும் நெஞ்சமே நீ கலங்காதேங்கிற பாடல் ஊழியக்காரனுடைய என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்கள் உங்கள் படிப்பு உங்கள் தொழில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏன் மௌனம் 2 பேர் சொன்னீங்க? நான் கெட்ட வார்த்தையாக சொன்னேன்? எவ்வளோ ஒழுங்காக அழகாக சொன்னேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியம் படிப்பு தொழில் எல்லாத்தையும் ஆசீர்வாதம்னு சொல்லட்டுமே. ஆமேன். வேண்டாம், நீண்ட வருஷத்துக்கு பிற்பாடு இருந்திருக்கு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கொடுத்த நேரத்தில் நம்ம முடிக்கணும். ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு ஆவியார் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டா நல்லாயிருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:15. ம் 2:15 கரெக்ட். சத்திய வசனம் நிதானமாய் பகுத்து போதிக்கனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக மொத்தமாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையார். நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பின்பு வந்தாலும் கூட மறக்காதபடிக்கு ஆண்ட ஸ்தோத்திரம் என்னை அடைக்க முடியாது. நீர் ஏவினீரே உங்கள் ஸ்தோத்திரம். அந்த அடியான் குடும்பத்தையும் அந்த உற்றார் உறவினர்கள் சபையார் விசேஷமாக வாலிய பிள்ளைகள் யாவரையும் நினைக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இப்பொழுது என்னுடைய பாடலெல்லாம் ஸ்தோத்திரம் யூடியூப் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டாக்கியிருக்கார். இப்போ தான் உண்டாக்கியிருக்கார். இத்தனை வருஷத்துக்கு முடியும் நான் பாடல் போட்டிருந்தாலும் கூட இப்போ தான் தருணம் வந்திருக்குது. அதுவும் நான் பிஜேபி செல்வராஜோட கூட போயிருந்தேன்னா அதோட போட்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். 5-6 வருஷம் அதில் வெளியே வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் அவரோட ஊழியம் செய்து என் ஊழியத்தெலாம் அப்படியே குறைச்சிட்டேன். நான் இப்போ என் ஊழியத்தை அதிகரித்தேன். இப்போ வேகமாக இப்போ சொல்ல போகிறேன், கவனிங்க. எனக்கு கொடுத்த டைம் எனக்கு பார்த்தா எனக்கு போதுமானது தான். நான் ரொம்ப நாள் பண்ணுறதுனால சில தான் சொல்லணுமே. ப்ளூடூத் கொடுங்களா? ப்ளூடூத் ஓப்பன் பண்ண மியூசிக் மியூசிக் போடு. கடைசி கொடுத்தீங்களா? கடைசி கொடுத்தீங்க. ப்ரைஸ் லார்ட். 2வது வால்யூமில் பாட்டு நீங்கள் கேட்டீங்கன்னு தெரியல. முதல் வால்யூம் பாட்டெலாம் கேட்டிருப்பீங்களே. நெஞ்சமே நீ கலங்காது, நேசர் வருவார், நிம்மதி தருவார். ஸோ அதெல்லாம் போய் நீங்கள் ஷூட்டிங் எடுத்துருக்குறோம். இந்த இவரோட நான் அதிகமாக பழகிருந்தால் கூட நிறையா பாட்டு யூடியூப்பில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஷூட்டிங் பண்ணிக்கலாம் இருக்குது. இவர் டச்சு விட்டு போச்சு. எனக்கு சோத்திரம் அந்த வாழைஜாபத்துக்கிட்டலாம் அனுப்பிச்சிருந்தார், கலை சபைக்கெலாம் அனுப்பிச்சிருந்தார். அந்த சபை இருக்கா இல்லைன்னு தெரியல. வாழைஜாபத்துக்கிட்ட ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. அந்த ஊழிக்கார் இருக்கான்னு தெரியல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பல இடங்களும் ஆண்டவன் அனுப்பிச்சிருக்கிறார். சோத்திரம். ராமதாஸ் ஒருத்தர் இருக்கார் ஜாபரங்கப்பட்டில். இப்போ இவருடைய ஃப்ரெண்டு மனோகர் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க, அனுப்பிச்சிருந்தாங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ அந்த பாடலாம் வருது. அதனால் நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ நான் பாடும்போது இதை இன்னும் காணிக்கை கொடுத்துட்டீங்களா? காணிக்கை இன்னும் எடுக்கல நினைக்கிறேன். காணிக்கணும் இது ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கினீங்களா? யூடியூப்பில் வர பாட்டை நீங்கள் பார்த்து பாடலாம் பாருங்களேன். அதுக்காக சௌரியமாக இருக்கும். ஏற்கனவே வாங்கியிருந்தால் நீங்கள் வச்சுங்க, இல்லைன்னா வாங்கிடுங்க. கட்டாயம் இல்லை. ஒன்று ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிடுங்க. 2வது வால்யூமில் பாட்டும் யூடியூப் வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். முதல் வால்யூமில் என் கண்ணீருக்கு பதிலுங்கிற பாட்டு வரும். நெஞ்சுமே நீ கலங்காத வரும். அப்புறம் என் வாழ்விங்கிற பாட்டை இப்போ ஷூட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எடிட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம். அது ஷூட்டிங் இல்லை. நீ குடி பாட்டெலாம் எடுக்கணும். குடி முடியும்னு பார்த்தேன். அதனால் நிறைய பாட்டு எழுதி வச்சுருக்கேன். இதோடு விட்டுடலாம், குடியும் விட்டுருவாங்க, அந்த சாரா கடையை மூடுவாங்கன்னு நினச்சா மூடுற மாதிரி தெரியல. அதனால் இருக்கிற குடி பாட்டெலாம் இறக்கலான்ட்டு இருக்கிறேன். இறக்கா ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கே மகிமையுண்டாட்டும். சோத்திரம். பேச ஆரம்பிக்கும் போது தொண்டை கொஞ்ச நாளாக நிறைய பேசியிருக்கேன். கரகரன்னு அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் பேச முடியும் பாடல் நான் பாடிடுறேன். கர்த்தர் சோத்திரம். 2வது வால்யூமில் பாட்டு
அதான் நீங்கள் பாட்டு எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் போடுறேன். ஏன் தெரியும்? ஸ்கிப் எந்த பாட்டு? ஃபஸ்ட்டு பாட்டா? சோத்திரம் பிரைஸ். மூணாவது பாட்டு மியூசிக்கு போடுங்க சொல்கிறேன். பிரைஸ் லார்ட். ரெண்டாவது வால்யூமில் ஒரு பாட்டு கேளுங்களேன். இது 2 வால்யூம் உள்ள பாடுதால் வெட்கப்படாமல் வந்து யாராவது எடுத்து கொடுங்கோ. கர்த்தர் சோதனை காணிக்கையில் கை வைக்கக்கூடாது. நான் காணிக்கை பற்றி ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன் எல்லா இடம் எல்லா சபைகளிலும். ஆக சோத்திரம் காணிக்கை ஏமாத்தின நான் ஒருத்தன் தான் அதிகமாக ஏமாற்றிருக்கிறேன் முன்னாடி. இப்போல்லாம் அப்படி இல்லை. கர்த்தர் சோத்திரம் கடன் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனவே சோதரன் பாடலை கேளுங்க. 2ஆம் வால்யூமில் இதான் என்னோட முதல் பாட்டு. எனக்கு கொடுத்த முதல் பாட்டு சாரி சொல்கிறேன். அழைக்கிறார் அழைக்கிறார் சியோனில் இருந்து, கேட்கிறதா கேட்கிறதா தேவாதி தேவனின் சத்தம். ஆயத்தமா ஆயத்தமா என் கண்ணே, அவரண்டை வருவதற்கு உனக்கு. நான் சிஎஸ்சியில் விசுவாசியாக இருந்தபோது இந்த பாட்டை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இதான் எனக்கு கொடுத்த முதல் பாட்டு. அந்த நெஞ்சுமணி கதங்க பாட்டை முதல்ல கொடுத்தான்னு நினச்சிக்கிட்டேன். அது 97 தான் கொடுத்தாரு. இது எப்போ கொடுத்துட்டு அந்த பாட்டு வரையிலாம் கவனிங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எல்லையில்லா இன்பம் தருகின்றார் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உனக்கு. எல்லையில்லா இன்பம் தருகின்றார் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்கு. துன்பங்கள் எதுவும் உன்னை அணுகாது, தோல்விகள் எதுவும் உன்னை தொடராது. துன்பங்கள் எதுவும் நம்மை அணுகாது, தோல்விகள் எதுவும் நம்மை தொடராது. அசைவாடும் தேவனை ஆவலோடு தேடிடு. நாடி வந்து நலம் தருவான், தேடி வந்து சுகம் தருவான். அழைக்கிறார் அழைக்கிறார் சியோனிலிருந்து, கேட்கிறதா கேட்கிறதா தேவாதி தேவனின் சத்தம். கண்ணி வைத்து உன்னை கண்டு கொண்டார். நம்ம தெரிஞ்சு கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். கண்ணி வைத்து உன்னை கண்டு கொண்டான், கர்த்தரின் நிழலில் என்றும் தங்கிடு. கண்ணி வைத்து உன்னை கண்டு கொண்டான், கர்த்தரின் நிழலில் என்றும் தங்கிடு. காலங்கள் கடைசி நாட்கள் என்பதால் கர்த்தருக்குள் தேடி ஓடிவ மனமே. காலங்கள் கடைசி நாட்கள் என்பதால் கர்த்தருக்குள் தேடி ஓடிவ மனமே. அதிசய தேவன் நம்மை அரவணைக்கும் தேவன், தேடி வந்து பதில் கொடுப்பார். நாடி வந்து சுகம் தருவான். அழைக்கிறார் அழைக்கிறார் சியோனில் இருந்து, கேட்கிறதா கேட்கிறதா தேவாதி தேவனின் சத்தம். கர்த்தரை முன்வைத்து துதித்திடுவேன், கவலைகள் அனைத்தையும் துரத்திடுவார்.
எதிரிகள் எவரும் எதிர்ப்பதில்லை. இயேசுவோ நம்மை மறப்பதில்லை. கர்த்தரை முன்வைத்து துதித்திடுவேன், கவலைகள் அனைத்தையும் துரத்திடுவான். கர்த்தரை முன்வைத்து துதித்திடுவோம், கவலைகள் அனைத்தையும் துரத்திடுவார். எதிரிகள் எவரும் எதிர்ப்பதும் இல்லை, இயேசுவோ நம்மை மறப்பதும் இல்லை. எதிரிகள் எவரும் எதிர்ப்பதும் இல்லை, இயேசுவோ நம்மை மறப்பதும் இல்லை. கண்மலை தேவன் நம்மை காண்கின்ற தேவன், காத்திருந்தால் கனி கொடுப்போம், காத்திருப்போம் கனி கொடுப்போம். அழைக்கிறார் அழைக்கிறார் சியோனில் இருந்து, கேட்கிறதாம் கேட்கிறதாம் தேவாதி தேவனின் சத்தம். ஆயத்தமாம் ஆயத்தமாயன் கண்ணே, அவரண்டை வருவதற்கு உனக்கு அப்படின்றப்பா. பிரைஸ் லார்ட். இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் பாடல். எனக்கு பாட்டெல்லாம் எழுத வராது, அவ்வளோ பெரிய கவிஞன் கிடையாது. இதெல்லாம் எப்படி கொடுத்தாலும் ஆச்சு. அநேகம் சொல்லுவாங்க, உங்கள் பாட்டு இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது எப்படின்னு கேட்டாங்க. பரிசுத்த ஆவியானது தான் எனக்கு ஒத்தாசி. பல்லாவரம் மலையில் நேற்றுக்கு கூட நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். கர்த்தர் சோதரம் தொடர்ந்து 30 ஆண்டுகளாய் பல்லாவரம் மலையில் ஜெபிக்கிறேன். அங்கே தான் சில பாட்டெலாம் கொடுத்தாரு. ஆரம்பத்தில் இந்த பாட்டை சிஎஸ் சபையில் இருக்கும்போதே கொடுத்துருக்காருன்னா பார்த்துங்களேன். மற்ற இப்போ புது பாட்டெலாம் நிறைய எழுதியிருக்கிறோம். இதெல்லாம் எப்போ சிடியில் வரும், எப்போது டிவியில் வரும்னு தெரியல. கொஞ்ச நாளுக்கு முடிய பணத்தை ஒரு 1000 ரூபா கட்டினேன், நித்தியம் டிவியில் வந்துச்சு. நெஞ்சுவெண்ணிக்காத பாட்டை வந்தது. இப்போ பணம் கட்டினா வரும், எல்லாத்துக்கும் பணம் கட்டணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு சித்தமான சில பாடல் வரணும். ஏன்னா பாடல் வழியாக நாங்கள் லட்சியப்பட்டதுனால பல பாடல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் அநேக லட்சியப்படுறாங்க. கடந்த நாட்டில் கூட சோத்திரம் ஐயா நாங்கள் குடிப்பாட்டை தெருவே பாட போகிறோம். ரொம்ப நாள் பாடிட்டு இருக்காங்க. பாட்டு மறந்து போச்சு, உங்கள் பாட்டுத்தாள் கொடுங்கன்னு 2 ஊழிகார் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஊழிகார் வந்து சோத்திரம் கண்ணீருக்கு பதிலுங்கிற பாட்டுக்காக எங்கள் ஒய்ஃப் அனுப்பிச்சுட்டாங்க. அந்த பாட்டுத்தாள் கொடுங்கன்னு கேட்டார், சிடி கொடுங்கன்னு அப்போ கேட்டார். இப்போ சிடிலாம் இல்லை. ஏதோ கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கடந்து போகலாம். தொடர்ந்து சோத்திரம். சமீபத்தில் எனக்கு 40 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆக போகிறது. சோத்திரம் என் முடிச்சு நான் எல்லா ஊழிகாரும் பார்த்துருக்கேன். விஜி செல்வராஜோட ஊழியம் பார்த்தனால எல்லா ஊழிகாரும் எனக்கு தெரியும். அப்போல்லாம் எஸ்எம் ஜெயக்குமார் இசையமைப்பாளர் சோத்திரம், அண்ணே உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறேன், உங்களுக்கு பிஷப் பட்டம் கொடுக்க போனேன், ஒரு 3000 ரூபா கொடுத்தா போதுண்ணே அப்படின்னார். எனக்கு எந்த பட்டம் வேணாண்ணேன்னு, எந்த பட்டமும் எனக்கு வேண்டாம், நான் பாயை போடுவேன், பாயை எடுப்பேன், மாலை கொடுப்பேன், மாலை எடுப்பேன், தண்ணி கொடுப்பேன், எல்லாம் சுத்தம் பண்ணுவேன், க்ளீன் பண்ணுவேன், எனக்கு அதெல்லாம் அதே போதும், எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு. இப்படி இருந்து எனக்கு சமயத்தில் ஒரு ஊழியக்கார், அவர் ஊழிய கூட்ட மீட்டிங்லாம் நான் போனது கிடையாது. ஆனால் அவர் சபையில் நிறையா பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். நல்ல தாழ்மையான மனுஷன் ஆரோன் காசியும் சரி, இவருக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பாஸ்டர் அவர்கள் என்னை அழைத்து உத்தம ஊழியருங்கிற விருதை கொடுத்தார். அல்லேலூயா. சோத்திரம் இப்போ அநேக கடனில் அழைப்பு வந்துக்கிட்டு இருக்குது. சோத்திரம் 2-3 மாதத்துக்கு முடிய எனக்கு புக் ஆகிற மாதிரி ஏற்கனவே ஆகிருக்குது. இப்போவும் சோத்திரம் யூடியூப்பில் பாட்டு வரதுனாலையும் நீ டிவியில் வந்தால் சொல். அப்போ கூட நான் இது பண்ண பாஸ்டர் ஜோசுவா தர்ஷனாமூர்த்தி போடுறவங்களும் அவங்க அக்கா மாதிரி நான் மறக்க முடியாது. அல்லேலூயா. இந்த குடும்பத்தை எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா இவங்களாம் பல இடத்துல என்னை அனுப்பிச்சிருக்காங்க, அன்பு காட்டுறாங்க. கர்த்தநாமத்துக்கு வேண்டாட்டும். எனக்கு இந்த செய்தியெல்லாம் ஒரே இடத்துல நின்று பிரசங்கம் பண்ண மாட்டேன். இது எனக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்புன்னு தெரியல. இப்போ எடுத்துக்கொள்ளலாம். சோத்திரம் சங்கீதம் 34:1 வாசித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். தெரியும். ஆமாம், கர்த்தருடைய டாக்டர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துக்கும் அந்த கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்போம். எப்போதும் துதி தாவீதுக்கு மாத்திரம் இருந்தில்லை, சோத்திரம் பவுலுக்கும் சீலாவுக்கும் அந்த நாட்டில் இருந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அதிகமாக இருந்திருக்குது. கர்த்தர் சோத்திரம் தேவநாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இதில் தான் நம்ம சில வாசகங்களை தியானித்து முடிக்க போகிறோம். கடகடன்னு முடிச்சிடும். நீங்கள் வாசிங்க. 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலை முதல் வசனம் அதுதான் சோத்திரம் 16:20 மட்டும். சோத்திரம்
நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், அவர்கள் காவலில் வைக்கப்பட்டு அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசித்தால் தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். நமக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அநேகருக்கு. வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை நிறைய பேருக்கு. அவ்வளோ ஹரிபரி பாருங்க. அதனால தான் ஊடிக்காக சொல்கிறான், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானமாக இருக்கணும்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா, ஒரு குறை இல்லாமல் ஒரு இது இல்லாமல் கவலை இல்லாமல் வாழணும்னா 3 காரியத்தை கடைப்பிடிங்கன்றான் உலகத்தில். நோ ஹரி, நோ ஒரி, நோ கரி அப்படின்னா ஒரு ஒடிக்காரன். கேள்விப்பட்டீங்களா? புரிஞ்சிருக்கா? நோ ஒரி, கவலை. என் பையன் சின்ன ஒரே கவலை தான். நேற்றுக்கு உடம்பு சரியில்லாம ஆகிட்டான். 32 வயசு 34 வயசு இது அவனுக்கு சோதனம். ஒய்ஃப் சொல்கிறான், உங்களுக்கு என்ன வயசு கம்மி தானே, ஏன் இப்படி கவலைப்படுறீங்க, எது கவலைப்படுறீங்க? எது எடுத்தாலும் கவலை சிந்தனை. எந்த வாடி பிள்ளைங்க நீங்கள் கைகள் தலைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் இவன் நல்ல ரூட்டில் தான் போகிறான்னு வச்சுங்க, கர்த்தருடைய சபைக்கு போகிறான், நல்லா இருக்கான். ஆனால் நிறைய பிள்ளைகள் போதையில் போயிட்டுருக்கிறான். இப்போ அப்படின்னா இப்போ இந்த பிள்ளைகளை நம்ம திருப்புறது எப்படி? நம்ம ஜெபிக்கணும், வேறு வழியில். அதனால் நம்ம நோ ஹரி, நோ ஒரி, நோ கரின்றான். ஆனால் நிமிட்டாக சாப்பிட்டா நல்லது. இப்போ 2021 நான் செத்து படித்தேன், அதெல்லாம் பெரிய சாட்சி. அதில் வர நாட்டில் சொல்லலாம். இப்போ நான் சொல்ல கொடுத்த நேரத்தில் நான் முடிக்கணும் பாருங்கள். இந்த சப்ஜெக்டில் என்ன நம்ம கற்றுக்க போகிறோம்? அதெல்லாம் தியானம் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு தியானம்னா ரொம்ப முக்கியம். வேதத்தில் பல காரியங்கள் ஆண்டு கற்றுக்கிறோம். பாரு, பாஸ்டர் அவர்கள் சோதனை அநேக காரியங்கள் அந்த ஆவி விசேஷத்தை ஆவி சொல்லும்போது அதே ஒரு செய்தி. உண்மையிலே நம்ம விசேஷத்தை ஆவி உடையவளாக இல்லை இருக்கும். உண்மையிலே இருக்கணும், இன்னும் விசேஷத்தை ஆவி பெறணும். நம்ம எதுவும் நிறைய பெற்றுக்கொண்ட மாதிரி நினைக்கிறோம். இல்லவே இல்லை, இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ காரியங்களை ஆண்டு கற்றுக் கொடுக்குறார். பாரு, நான் இந்த 27 வயசில் செய்ய வேண்டிய ஊழியத்தை இப்போ 72 வயசில் செய்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அலையே சொல்லக்கூடாதா? கை தூக்கி சொல்லக்கூடாதா? அல்லேலுயா. உனக்கு என்ன கொழுப்பு, நீ எங்கேயா போய் செய்யான்ற மாதிரி இருக்குது. அல்லேலுயா. இல்லை, கர்த்தர் ஊழியத்தை செய்தான் நான் வேறு இல்லைங்க. நான் அப்போ ஏமாற்றிட்டேன். இப்போ ஆண்டர் என்ன நான் ஆண்டரை ஏமாற்ற முடியல. பல கிராமங்கள்லாம் போயிட்டுருக்கிறேன். சோத்திரம் எல்லா இடங்களும் போய் சோத்திரம் இரவும் பகலமாக ஊழியத்தை செய்துட்டு தான் இருக்கேன். இன்னும் பாஸ்டர் அனுப்பிச்சி விட்டா நான் போய் தான் இருப்பேன். அல்லேலுயா. கர்த்தர் நல்லவர். இங்கே பார்க்குறோம், நடுராத்திரி 3 காரியம் நடக்குது. இதை கேள்வி கேட்டால் நீங்கள் லேட் ஆகிடுன்றதுனால நானே சொல்லிக்கிறேன். 3 காரியம். இந்த 3 காரியத்தை அவங்க செய்திருக்காங்க. எந்த சொல்லுறீங்களா? அடிக்கப்பட்ட நிலையில். உங்களுக்கு நல்லா தெரியும் சப்ஜெக்ட்டு. ஆனால் சில விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறத மட்டும் உங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லா சத்தியத்தையும் கேட்டுருக்கீங்க. நம்ம சத்தியத்தை கேட்குறோம், ஆனால் கீழ்ப்படியுமானா இல்லை. அதான் ஒன்று. சத்தியத்துக்கு கீழ்ப்படி தான் நம்ம நல்லா மேற்கொண்டு வளரலாம், உயரலாம். எனவே அங்கே சொல்லப்பட்டிருக்குது 3 காரியம். அந்த அடிக்கப்பட்ட நிலை, அந்த அடிக்கப்பட்ட நிலைலாம் சொன்ன அது வர்ணிக்க முடியாதுங்க. சோத்திரம். அவங்களுக்கு சுவிசேஷம் ஊழியத்தின் செய்த நிமித்தம் ஏதோ அந்த உலகத்தான அந்த எஜமான், அந்த பிசாசு எஜமானுக்கு இருந்த ஊடி வேலை செய்து அந்த பிசாசு விரட்டி அனுப்புறதுனால அவனுக்கு கோபம். இந்த 2 பேருக்கு வந்த கோபத்தினால இவனை கொண்டு எங்கே போட்டாங்க? உட்காவலரிலே போட்டாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. உட்காவலர்னு தெரியுங்களா? பாதாள சிறையில் கொண்டு போட்டாங்க. ஆனால் ஒன்றும் செய்யலவங்க. ஆனால் இவங்களை கொண்டு எங்கே போட்டாங்க? பாதாள சிறையில் போட்டிருக்காங்க. பாருங்கள், நிறைய நீங்கள் யோசித்து பாருங்கள். நிறைய பேர் சோத்திரம் தப்பு பண்ணவங்களெலாம் வெளியே இருக்கிறான், உண்மையானவங்களாம் உள்ளே இருக்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்களேன். நிறைய பேர் உள்ள நான் ஜெயிலில் போயிருந்தேன். தம்பி, ஏன் தம்பி வாலி தம்பி நல்லா இருக்கிற, எதுக்கு நீ சோத்திரம் ஜெயிலில் வந்து கிடக்குன்னா, ഞാൻ കേരളത്തിൽ വന്നതാണ്. ഞാൻ കേരള കുട്ടിയാണ്. ഞാൻ അവിടെ സ്ഥലമില്ലാത്ത കൊണ്ട് ഞാൻ പുറമെ പഠിത്തു കൊടുത്തിരുന്നു. ഒരു പോലീസ് வந்து தட்டி எழுப்பி கொண்டு இவளை வந்து விட்டு அப்படின்னா சோத்திரம். ஒன்றுமே இல்லை. அவன் கேஸ் ஒன்றுறதுக்காக தட்டி எழுப்பி கொண்டு உள்ளே போட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. பாவம். அதுமாதிரி நிறைய உத்தமன் நல்ல உண்மையானவங்களாம் உள்ளே இருக்கான். நிறைய சோத்திரம் அக்கிஸ்ட்லாம் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நமக்கு நல்லா தெரியுது, ஆண்டுக்கும் தெரியுது, ஆனால் அரசியலுக்கு தெரியலையே. போட்டோம். ஆக அந்த 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்காது. வேகமாக சொல்கிறேன். துதித்து ஜெபித்து துதித்து பாடினாலும் போட்டிருக்கு. எந்த சூழ்நிலையில் சொன்னேன்? எந்த சூழ்நிலை? அடிக்கப்பட்ட நிலை. சாதாரண அடிகள் பட்டிருக்கிற போது நம்மளால் என்ன பண்ணுறோம்? சர்ச்சைக்கு வரமாட்டேன்றோம். வேதனையாக இருக்குது, எனக்கு ஜுரமாக இருக்கிறேன், நான் அடிபட்டிருக்கிறேன், வரமாட்டேன். அடிபட்டாலும் உதப்பட்டாலும் ஆலயத்துக்கு வந்து பாருங்களேன், கர்த்தருடைய எழுப்பி நடக்க வச்சுருவார். இல்லையா? அந்த வைராக்கியம் வரணுங்க. நெகேமுக்கு இருந்த வைராக்கியம் நமக்கு வருதானா? இல்லை. எஸ்தருக்கு இந்த வைராக்கியம், முருதைக்கு இருந்த வைராக்கியம் தான் வருதானா? இல்லை. அடிக்கடி எவ்வளோ தான் சொன்னாலும் நமக்கு வைராக்கியம் குறைஞ்சி போகுது. ஆனால் ஃபயர் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை எப்போதும் நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம உற்சாகமாக ஊழியம் செய்ய முடியும். கர்த்தருக்கு மைண்ட் ஆகும். அங்கே இவங்க ஜெபித்து துதித்து பாடினாங்க. எப்படி ஜெபிச்சிருப்பாங்க? நல்லா யோசிச்சுருங்க. இதுதான் தியானம். ஜெபித்தாலும் போட்டிருக்கு. அடிபட்டுருக்காங்க, நல்லா அடி, சரியான அடி. அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு கொண்டு உட்காவலில் போட்டாச்சு. அங்கே ஏற்கனவே சில காவலில் இருக்கிறாங்க. அங்கே அக்யூஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அடிப்பட்ட சூழ்நிலை கூட எப்படின்னா துதி ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க? ஒருத்தன் பவுல் இப்படி ஜெபிப்பார் நினைக்கிறேன். நல்லா கவனிக்க. ஆண்டவரே சோத்திரம், தம்பி இப்போது தான் என்னோட கூட ஊழித்து வந்திருக்கிறார். சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். அவனை பலப்படுத்துங்க ஆண்டவரே, அவனை பலப்படுத்துங்கய்யா.
அவன் ஆண்டவர் பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் பார்த்தோன்னா அவன் ஓடிடக்கூடாது. ஆண்டவரை அவனை எப்படியாவது நீங்கள் சோத்திர தைரியப்படுத்துங்க அப்படின்னு அவர் ஜெபிச்சிருப்பார். உடனே சீலா அப்படி ஜெபிச்சிருப்பார். சோத்திரம் ஆண்டவரை சோத்திரம், நான் அண்ணா கூட ஓடித்து வந்திருக்கிறேன். சோத்திரம் அவர் வயதானவர், என்னோட மூத்தவர் அவர் பலப்படுத்துங்கய்யா. நிறைய காயம் அடியா, சோத்திரம் கைகள்லாம் உடச்சிட்டாங்கய்யா. ஐயா சோத்திரம் ஒரு பக்கம் ஜுரம் அடிக்குதியா, அதுயா அப்படியா சொல்லி அவன் ஜெபிச்சு அவருக்கு எப்படியா பலத்து விடுங்க அப்படின்னு அவன் ஜெபிச்சிருப்பான். அப்படி தான் ஜெபம். நம்ம ஜெபம் அப்படி இருக்குமா? உடம்பு சரியில்லாத நேரத்தில், அடிப்பட்ட நேரத்தில் எப்படி நம்ம ஜெபிப்போமா? ஜெபிக்கவே மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? ஜெபிக்கவே மாட்டோம். ஆனால் ஜெபிச்சா நல்லது. எனக்கு உடல்நலம் சரியில்லாத போதெல்லாம் நான் நிறைய ஜெபிச்சிருங்க, அதிகமாக ஜெபிப்பேன். நான் மற்றபடி ஜெபிக்கிற நேரத்தில் விட உடம்பு சில நேரத்தில் நல்லா ஜெபிப்பேன். அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. இந்த ஆவி இருந்தால் ஜெபிக்க முடியும், நிச்சயம் ஜெபிக்க முடியுங்க. அப்படி தான் முடியாமல் நேரத்தில் ஜுரமாக இருக்கும், அப்படியே சோதனம் முழங்கால் போட்டு ஜெபிச்சிட்டு இருப்பேன். கத்திர சோதனம், கத்திர நல்லவர், ஜுரம் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கத்திர நல்லவர். ஆக அப்படி ஜெபிச்சிருக்கான். எப்படி துதித்திருப்பார்கள்? எப்படி துதித்திருப்பார்கள் வச்சு பாருங்க. துதித்தா துதிக்கிறது வந்தோடனே அது ஐயா வாயில் தான்ப்பா கேட்டேன். துதிக்கிறவங்க நல்ல ஆவி உடையவங்களாம் சீக்கிரம் வருவாங்க. உண்மை தாங்க. நான் பாருங்கள், நம்ம ஆண்டவர் போல் இந்த உலகத்தில் எந்த தேவனும் கிடையாது. ஒருத்தர் தான் அவர் நம்மளை மன்னிக்கிறது போல் வேறு யாரும் மன்னிக்க முடியாது. அதில் தான் நம்ம நிறைய ஏமாத்துறோம் அவரை. நேரப்பட வந்து பாருங்களேன், அதிகாலையில் தேடி பாருங்களேன். சோத்திரம் அதிகாலையில் தேடுறவங்களாம் கிருபி நிறைய பெருகும். இல்லையா? எங்கெல்லாம் அதிகாலைன்னு போட்டிருக்கோ அங்கெல்லாம் பாருங்கள் கிருபி சேர்ந்துருக்கும். பாருங்கள், நீங்கள் வேதத்தை தியானித்தா உங்களுக்கு தெரியும். வேதத்தை தியானித்து அதிகாலை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருபி சேர்ந்து வரும் பாருங்கள். அப்போ நீங்கள் அதிகாலை தேடிங்கன்னா நிறைய கிருபி உங்களுக்கு வருங்க. இல்லையா? தேடுங்க, கத்தினால. ஆனால் என்ன செய்யும்? அவங்க எப்படி துதிக்கணும்? ஆண்டவரை உண்மை போல் அந்த உலகத்தில் வருவனும் இல்லை. ஆண்டவரே, நீதான் மகாதேவன், நீதான் மகாபிரபு, நீங்கள் ராஜாதிராஜன், எங்கள் கர்த்தாதி கர்த்தார், ஆண்டவர் நீங்கள் ஆளுகை செய்கிறதுக்காக என்று அப்பா என்றெல்லாம் அப்படி துதிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்படி தான் துதிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. பாடினாலும் போட்டிருக்கு, பாடினாலும் போட்டிருக்கு. எப்படி பாடிருப்பாங்க? துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. கைத்தட்டி. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயாம் துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயாம் துதி சாற்றிடுவோம். அப்படி தியானம்னா, ஓ இப்படி தான் ஜெபிச்சாங்களா, இப்படி தான் துதித்தாங்களா, இப்படி தான் பாடலாம். எந்த நேரத்திலும் பாடினுங்க, துதிக்கணுங்க. கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் சோர்வு வருதோ அப்போல்லாம் முழங்கால் போட்டு ஒரு பாட்டை பாடி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் சோர்வெல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா. இதான் அர்த்தம். இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி தியானிச்சிக்கலாம் தெரியல. ஒருவேளை சில தியானிக்கலாம், இல்லைன்னா இப்போ கற்றுக்கிறீங்க. நீங்கள் இந்த வசனம் வாசி பாருங்கள், 14ஆம் அதிகாரம். சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். 18 வாசிங்க சீக்கிரம். 16, 18. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. நல்ல வார்த்தை தான் அந்த பிசாசு சொல்லுது. அந்த பெண்ணுக்குள்ள இந்த பிசாசானது நல்ல வார்த்தை சொல்லுது. முன்னாடி வாசிங்க, அதுக்கு முன்னாடி சீக்கிரம் வாசிங்களா? எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். கரங்களை தட்டுங்க. ரட்சிப்பின் வழியை காட்டுறங்க. கை தட்டுங்க. சோத்திரம். அல்லேலூயா. பிசாசு தெரியுதுங்க, இவங்க வழிகாட்டுறவங்க. பாஸ்டர் ஜோசப் தட்சிணாமூர்த்தி வழிகாட்டுறவர், அநேக ஆத்மா ரட்சிப்பை உண்டாக்குறவர், தேவதேவ அப்படி நடத்துகிறாரு அப்படின்னு அதுக்கு தெரியுது பாருங்க. சோத்திரம். அதெல்லாம் சொல்லுது. நல்லதுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன இருக்கணும்? இந்த காலத்து ஊழியக்காரனா இருப்பான். என்னை பற்றி பிசாசு இப்படி சொல்லுதா, பரவாயில்லையே, சோத்திரம். அப்போ நிறைய பிசாசு வரட்டும், என்னை பற்றி சொல்லட்டும்னு சந்தோஷப்பட்டுருப்பான். ஆனால் அவன் சந்தோஷப்பட பார்த்தீங்களா, அதட்டுறான் பாருங்க. என்னை பற்றி நீ எப்படி சொன்னாலும் எனக்கு தெரியும் ஒன்று அதட்டுறான். அந்த பிசாசை அதட்டி அந்த பிசாசை அதுலேருந்து போக வச்சிடறான். அதனால தான் அந்த வேணை அந்த எஜமா என்ன பண்ணான், போய் 1க்கு 2 சொல்லி அவன் என்ன சொல்கிறான், எப்படி போய் சொல்கிறான். அன்றைக்கி சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வசனத்தை வாசி பாருங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து இல்லை 20ஆம் வசனம் வாசிங்கம்மா. அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து
யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்திலே கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்று சொல்லி அன்னைக்கே சோத்திரம் கம்ப்ளைண்ட், இன்னைக்கும் கம்ப்ளைண்ட் தான். எத்தனை கம்ப்ளைண்ட் வந்தாலும் என்னதான் பண்ணலாம் தெரியும், கிறிஸ்துவை ஆண்டரை தோற்கடிக்க முடியாது, கிறிஸ்துவ எவனும் தோற்க முடியாது. இல்லையாம் முழங்கால் போட்டு ஜெபிச்சா சோத்திரம் அவ்வளோதான், கந்தல் சரியாயிடும். அது திரும்பத்தை அவங்களுக்கு தெரியலங்க. அவன் என்ன எப்படி தான் எதிர்க்காந்து இல்லை. அன்றைக்கு நெகேமிக்கு விரோதமாக சன்பலாத் தொபியா போடுறவெல்லாம் பல தொல்லை கொடுத்து பார்த்தான். அதே தொல்லை இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எப்படி தொல்லை கொடுக்குறாங்க. இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தப்பிச்சிக்கலாம். அப்படி இப்படி பேஸ்மெண்ட் வீக்குன்னா போச்சு. அல்லையா கடைகால் பேஸ்மெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் நம்ம ஆவினால் நடத்தப்படுறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். என்ன வந்தாலும் பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்லி நான்லாம் ப்ரைஸ் ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டு இருக்கேன். பல இடங்களும் ப்ரைஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் ப்ரைஸ் நடத்துறீங்களான்னு தெரியல. வாரந்தோறும் நடத்திக்கிட்டு இருக்கேன். சில இடம்லாம் மாதத்துக்கு ஒரு முறை நடத்திக்கிட்டு இருக்கேன். பல குரூப்பில் உண்டாக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு ஜபக்குழு ஊழிக்காரனாக சேர்ந்து ஜபிக்கிறோம். இந்த ஒரு ஊழிக்காரனாக சேர்ந்து 7-8 பேர் சேர்ந்து பண்ண மாதம் ஒரு முறை கூடி ஜபிக்கிறோம் சபைகளில். நான் போகிற சபையில் சார் 2 சகோதரர் வந்து ஜெபம் பண்ணுங்க. காலையில் ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, மத்தியானத்தில் ஒரு 2 மணி ஜெபம் பண்ணுங்க, ஈவினிங் 2 மணி ஜெபம் பண்ணுங்க. இப்படிலாம் சொல்லிட்டு தான் இருக்குது. காரணம் எழுப்பு வரணுங்க. இப்படி வீட்டிலே உட்காந்தா வேலை ஆகாது, ரட்சிப்பு வராது. இப்போ ஐயா சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் கொடுத்து சனிக்க வாங்கன்னா சோத்திரம் லீவ் போட்டாரெலாம் உற்சாகம் வரணும் தான். அப்படி வந்து பாருங்கள், உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். உங்களுக்கு வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், உங்கள் சம்பளம் கூடி வரும். அல்லேலூயா. உங்களுக்கு அரியர் வரும். அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் வந்துருக்குது. அல்லேலூயா. போய் சொல்ல இங்கே இடத்துல பரிசுத்தமான சத்தத்தை சொல்கிறோம். தேடி வரணுங்க, ஆர்வமாக வரணும். கத்தனாவது விட்டாட்டும். அப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாருங்கள். அவங்க தன்னை புகழ்ந்தாலும் கூட அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகலை பாருங்கள் ஊழியக்காரன். அப்படின்னா உங்களையும் யாராவது புகழ்ச்சியா சொன்னாங்களா, அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகக்கூடாது. கத்தனாமத்துக்கு. சரி, அடுத்து வாசிங்க. அதை இப்போ 16 அதிகாரம் வாசிங்க இல்லையா, 26 வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. சடுதியிலே அப்படின்னா அவங்க எப்படி ஜெபித்திருப்பார்கள், எப்படி துதித்திருப்பார்கள், எப்படி பாடியிருப்பார்கள். அப்படின்னா ஒரு அசை உண்டாகணுங்க. இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு அசை உண்டாகணும். ஏனத்தாலும் ஜெபம் இல்லை. ஜெபம்னா கண்ணீர் 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 இருக்கணும். சோத்திரம் ஜெபம்னா கிறிஸ்துவ என்ன கண்டிருக்கீங்க. கிறிஸ்தவன் நம்ம தான் மற்றவங்க மாதிரி. இன்றைக்கி பின்மாதிரி ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி வெளிநாட்டெல்லாம் சோத்திரம் அநேக சபைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா, விற்றுக்கிட்டு இருக்கான். கேள்விப்பட்டீங்களா நீங்கள், சபைகள்லாம் விற்றுக்கிட்டு இருக்கான். முஸ்லீம் வாங்கிட்டு இருக்கான், எவனும் தேவையில்லாதான் வாங்கிட்டு இருக்கான். அது சாராய கூடமாக இப்போ பெரிய தேவையில்லாத விபச்சார கூடமாக மாறிட்டு இருக்குது. அது நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா மீண்டும் சபையாக மாறும். அல்லேலூயா. இப்போ நமக்கு தெரியும், சில விஷயம் தெரியுது, ஜெபிக்கிறது இல்லை. எனவே சோத்திரம் இங்கே சடுதியிலே இந்த கதவுலாம் திறக்குது, அஸ்திபாரம் அசைன்னு சொன்னால் நம்முடைய ஜெபமானது எப்படி மாறணுங்க. உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேங்க, ஒரு ஆக்ஷன் பண்ணி சொன்னால் தான் நல்லா நினைக்கிறேன். அதான் ஒரு இடத்துல ஒரு சகோதரி ஜெபம் பண்ணுறது சொன்னேன். அப்போது இப்போ எல்லாம் மாறிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்படி தான் இப்படி பண்ணால் நல்லா உங்களுக்கு காட்டுறது. ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா கவனிங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க. இதுலேருந்து புரியும். நீங்கள் ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறப்பா துதிக்கிற நன்றி ஆண்டவரே. கவனிச்சிங்களா என்ன கவனிச்சதில்லை பாருங்கள். ஸ்தோத்திரமையா துதிக்கிறோம் நல்லவரே வல்லவரே போதுமானவரே ஸ்தோத்திரம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நேராக இருந்தவங்க இங்கே யாரை வந்துட்டாங்க பாருங்க. பிரைஸ் லார்ட். உண்மை போல் இந்த உலகத்தில் வேண்ட தெய்வம் உண்டாங்க. சோத்திரம் பிரைஸ் லார்ட். அப்படி தங்களை நேர் முழங்காலில் செபிக்க முடியல. கொஞ்ச நேரம் முடிஞ்சு அப்படியே முக்கால் போட்டுட்டாங்க, அறைய ஆக்கிட்டாங்க. அப்படியே தூக்கத்தில் படுத்து தூக்கிட்டாங்க. இப்படி ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கப்படுமா? ஜெபம் போகாது, முதல் வானத்துக்கே போகாதுங்க. ஏற்கனவே ஒரு எதிரி அங்கே இருக்கிறான். ஜெபமெல்லாம் மேலே போகாதபடி தடை பண்ணிகிட்ருக்கான். மிகவும் தூத்துவன் நமக்காக போராடிட்டு இருக்கான் ஜெபமெல்லாம் போகணுன்றதுக்கு. நீங்கள் ஏற்கனவே தத்துக்காப்பத்துக்கான ஜெபம் பண்ண எப்படி போகும்? நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிக்கலாம், இந்த ஜெபம் அங்கே மேலே போகும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தநாமத்துக்கு வேண்டாட்டம். நேர் முழங்கால் ஜெபிக்கணும், நடந்து ஊடி செய்யணும். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாட்டம். அடுத்து வாசிங்க. அது அஸ்திபாரம் அசைது எல்லாம் பண்ணுச்சு. அடுத்து வாசிங்க. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். போதும். ரைட், கவனிங்க. இந்த சப்ஜெக்டில் நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்குறீங்க. இன்னும் ஒரு கதை மாதிரி நீங்கள் நடந்த சம்பவம் தான் இந்த வேதத்தில் உள்ள அத்தனை சம்பவம். உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு எழுப்பலாக இருக்கிறதுக்காக சமீபத்தில் நான் துத்திப்பட்டுங்கிற கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கே 2 நாள் கிராம ஊழியம். அந்த கிராம ஊழியம் சொன்னால் ஈவினிங்கில் எனக்கு என்ன பண்ணுவாங்க, சண்டே கிளாஸ் மாதிரி நடத்த சொல்லுவாங்க. சண்டே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் புதுசாக என்ன பண்ணேன், ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டேன். நான் சோத்திரம் நான் ஸ்கூலில் ஆர்ட் இன்ஸ்ட்ரக்டராக வேலை பார்த்தேன். நான் அதெல்லாம் சாட்சியாக சொன்னால் நல்லாயிருக்கும். அப்படியே டேரெக்டாக வரேன், வேறு டைமில் இல்லை. நம்ம ஸ்கூலில் கடவுளே இல்லைன்னு சொல்கிற பள்ளிக்கூடத்தில்
சோத்திரம். நான் ஓவிய ஆசிரியராக பணியாற்றினேன், 31 வருஷம் பணியாற்றினேன். என்ன மாதிரி நான் என்ன பண்ணேன், என் ஹேண்ட் ரைட்டிங்லாம் சூப்பராக எழுதி கொடுப்பேன். ஹேண்ட் ரைட்டிங் இப்போ உள்ள பிள்ளைங்க ஹேண்ட் ரைட்டிங்லாம் எப்படி எழுதுறாங்கன்னா லெஃப்டில் சாயுது, நேராக இருக்குது, ரைட்டில் ஸ்லாண்டிங்கில் எழுதணும். அதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்த உடனே ஹெட் மாஸ்டர் பார்த்தாரு. டிராயிங் மாஸ்டர் சுந்தர வடிவேல் நல்லா பண்ணுறாரு, ஹேண்ட் ரைட்டிங்லாம் பிள்ளைங்க நல்லா எழுதுறாங்க. அதனால் சோத்திரம் ஹேண்ட் ரைட்டிங் பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்றேன். எந்த இங்கிலீஷ் டீச்சரும் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி தர மாட்டான்னு சொல்லி மாற்றம் எனக்கு வந்தது. இல்லையா? இப்போவும் கிராமத்துக்கு போகிறது, இப்போ கூட முடிஞ்ச உடனே 10 நிமிஷமாவது எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே கொண்டு வந்துருக்கேன். பென்சில், பேனா, ரப்பர் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். பேப்பரில் கூட வச்சுருக்கேன். அவன் இப்போ 2 பேர் தான் கொண்டு விடுறதில்லை. அவனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுத்துருவேன். டிராயிங் எப்படி டிராயிங் ஈஸியாக சர்க்கிள் போட வைப்பேன். சோத்திரம் ஒரு மூவ் போட்டு அதில் மாங்காய் எப்படி வர வைக்கிறது பார்ப்பேன். இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். எப்படி சொன்னால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னு எனக்கு தெரியும். இல்லையா? கற்றுக்கிட்டா முடிஞ்சால் அவர் செய்து காட்டலாம். இப்போ கிராமங்கள்லாம் போய் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி போகும்போது தான் ஒரு 10 பேர் கூடி ஜெபித்தோம். 4 பேர் தான் வருவானாங்க. 10 பேர் கூடி ஜெபித்தோம் அந்த கிராமத்தில். ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு ஊழிக்காரர் 79 வயசு ஊழிக்காரர் சொன்னார், என்னை கிள்ளி முத்து விடாரு, ஐயா நாங்கள்லாம் இந்த சப்ஜெக்ட் நிறைய பேசியிருக்கிறோம், பல சப்ஜெக்ட்லாம் பேசியிருக்கோம். நீங்கள் சொன்ன ஒரு 5 நிமிஷம் தான் பேசினேன். ஏன்னா அதிகமாக பேச முடியாது, அவங்க மத்தியிலலாம் ஊழிக்காரர் தானே. அதனால் ஜபம் தான் முக்கியம்னு ஜெபிச்சு முடிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் ஜெபிச்சு முடிச்சிட்டோம். அப்போ கடைசியாக ஒரு உதாரணத்துக்காக அவர் சொன்ன ஒரு வசனத்தை அது சொல்லி முடிச்சோன்னே, இவ்வளோ விஷயம் அதில் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியலையா அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்க. சோத்திரம். 2 ராஜாக்கள் 3:17 வாசிங்க சீக்கிரம். உங்களுக்கு உற்சாகத்துக்காக சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது, சீக்கிரம் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் சொல்லி யார் சொல்றது? எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்க, இது நல்லா புரியுதில்ல? இது நான் கூட போய் என்ன பண்ணுவேன், பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் அழகா. சோத்திரம். நீங்கள் செங்கலும் காண மாட்டீர்கள், சித்தாலையும் காண மாட்டீர்கள், சிமெண்ட்டும் காண மாட்டீர்கள், உங்கள் வீடு கட்டப்படும். அல்லேலூயா. செங்கலும் காண மாட்டீங்க, சித்தாலும் காண மாட்டீங்க, சிமெண்ட் எதுவுமே காண மாட்டீங்க, எதுவுமே நீ வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு கட்டின வீட்டை ஆண்டர் கொடுப்பார். அல்லேலூயா. அது அர்த்தம் தானே. ஆனால் காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், ஆனால் வாய்க்கால அவன் ஓடுது. ஆச்சரியமாக என்ன, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் மேலே இருக்குது, அதை நம்ம செய்ய மாட்டோம். மேலே படிங்க போகலாம், அதுக்கு மேலே படிங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். போதும், வாய்க்கால்களை வெட்டுங்கள். அப்படி நம்ம என்ன பண்ணுங்க, வெட்டணுங்க, வேலை செய்யணுங்க. நம்ம வேலை செய்யாமல் வெட்டாமல் வாய்க்கால் நிரம்புமா? நிரம்பாது. நீ எப்படி ஜெபிச்சாலும் நிரம்பாது, காரியம் வாய்க்காது. எல்லாம் சோத்திரம் ஆண்டு நிபந்தனைக்கு உட்பட்டு தான். அப்படியானால் சோத்திரம் நிறைய வேலை செய்யணுங்க. பழத்தாக்கு வெட்டாமல் எப்படி வரும்? இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டு அப்படி தான் வச்சுருக்காரு. ஆசீர்வாதம் சும்மா கிடையாது. கர்த்தநாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இப்படி அநேக வசங்கள் நம்ம சொல்லலாம், அநேக காரியங்கள் சொல்லலாம். எத்தனையோ வெளிப்பாடுகள் கிடக்கும், எத்தனையோ புதையல் இதில் கிடக்கு. நீங்கள் சோத்திரம் இந்த வெண்கலை கதை உடைத்து இருப்பு தாவட முறித்து படிப்பீங்களே, படிக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். பொக்கிஷம் கொடுப்போம். என்ன பொக்கிஷம்? ஏதோ நான் பண்ணுறேன், உற்சாகம் சொல்கிறேன். நீங்கள் இந்த பைபிளை நோண்டுறோம், பைபிளை அடிக்கடி தோண்டி பார்த்தீங்கன்னா தான் புதையெல்லாம் கிடைக்கும். இல்லையா? அப்படி அர்த்தம் உலக பிரகாரம் அர்த்தம் வேறு, பொருள்லாம் கிடைக்கும் தான். ஆனால் இந்த வேதத்தை சொத்தம் நோண்டி எடுத்தீங்கன்னா நம்ம தான் ஊரில் இருக்கிற சும்மா தான் நோண்டிகிட்டு இருக்கோமே. தேவையில்லாத வார்த்தை பேசி நோண்டி சண்டை வாங்கிட்டு இருக்கோம். இல்லையா? இதை நோண்ட மாட்டேன்றோம். புரியுதுங்களா? இதை நோண்டி பாருங்களேன், அநேக புதையல் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் வந்துட்டாட்டும். அதனால் பாருங்கள், சிறைச்சாலைக்கான பார்த்தான், வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னும் சிறைச்சாலாம் அதிர்ந்து போச்சு பாருங்கள். அவன் தூங்கிட்டான். ஏன் தூங்கலான்னு தெரியுமா உங்களுக்கு? சரியான அடி வாங்கணும். நல்லா இருக்கிறான். அவ்வளோ அடி வாங்கினவன் நல்லா கவனிங்க. அவங்க உற்சாகமாக பாடி துதிச்சு சோதனை கண் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், இரவு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் அடித்த களைப்பில் தூங்கிட்டான் பாருங்கள் சிறைச்சாலைக்காரன். அதனால் பார்த்தா அந்த அதிர்ந்து வந்து இந்த கதவுலாம் திறந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஐயோ, எல்லாம் கட்டுண்டல் ஓடி போயிட்டாங்க பொழுது, எல்லா கைதியும் ஓடி போயிட்டான். அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே சோத்திரம் ரோம பேரரசு நாட்களில் சோத்திரம் சிலுவிலே கட்டி அடிப்பார்கள், ஏதாவது தவறு செய்தால் சிலுவிலே கட்டி அடிப்பார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்களும் கேள்விப்படுங்க. அது மாத்திரம் இல்லை, யாருன்னா தப்பு பண்ணாலும் ஏற்கனவே செத்த பணம் அங்கே இருக்கும் அந்த சிலுவையில். அந்த செத்த பணத்தோடய கூட வேற ஒருத்தன் தப்பு பண்ணால் அந்த பணத்தோடு சேர்த்து இவனை வச்சு கட்டுவாங்க, இவன் உயிரோடு கட்டுவாங்க. அப்படியே அந்த நாற்றத்தை தாங்க முடியாமல் இவனே உயிர் விட்டுருவான்.
இவன் பார்த்தான் சிறைச்சாலைக்காரன், நமக்கு எதுக்கு வம்பு, இவங்ககிட்ட போய் சிலுவையில் அறைப்பட்டு சாகிறத விட நானே செத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கத்தியை எடுத்தான். வாசிங்க அதை, கத்தி எடுத்ததை, அந்த பட்டயத்தை எடுத்தான் பாருங்க. அது நல்லா பக்கீரமாக வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து. இல்லை, அந்த பட்டயத்தை எடுத்தான்னு பார்த்தீங்களா, அது மட்டும் சொல்லுங்கள். கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். தன்னையே கொலை கத்தி எடுத்தாங்க. அப்படியே நமக்கு எதுக்கு வம்பு சொல்லி கண்ணை மூண்டு அப்படி குத்துறதுக்கு போனா பாருங்க. கீழே வாசிங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். கத்திர மட்டும் அப்படியே இருக்குங்க. சத்திரம், நாங்களெல்லாம் இங்கே தான் இருக்கணும்னு அவன் ஆச்சரியப்படுறான். அதனால் எல்லாம் இருக்காங்களா, எல்லாம் இங்கே இருக்காங்களா, எப்படி இருப்பான், ஓடுவானே, ஒருத்தவங்க இருக்க மாட்டேன். ஏற்கனவே பூட்டின கதவெல்லாம் உடச்சிட்டு ஓடுறாளுங்கச்சே, இப்போடும் ஓடுறாங்களே, இப்போடும் ஓடிட்டு இருக்காங்க, தப்பிச்சு போடுறாங்க, பின்னாடி தொடர்ந்து பிடிக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஹைட்டாக இருந்தாலும் பிடிச்சி எகிரி போயிடுறான். எப்படியோ அவன் ரூட் வந்துடுது. ஆனால் இவன் சொல்கிறான், சோத்திரம், கத்தி எடுத்து குத்திக்க போனவன், சோத்திரம் அங்கே போடப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்ணான், இப்போ பவுல் அழகாக சொல்கிறார் பாருங்க, அழகாக சொல்கிறான் பவுல். இது எப்படி சொல்கிறாரு, சோத்திரம், அவன் சோத்திரம், பவுல் மிகுந்த சத்தமிட்டுன்னு போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. சாதாரணமாக சத்தம் போட்டிருக்கலாம் இல்லையா, நல்லா கவனிங்க. இங்கே கவனிங்கம்மா, பவுல் அடிபட்டிருக்காரு, உடம்பு போட்டுருக்கு பாருங்கள். உண்மையிலேயே இந்த காலில் அடிப்பட்டாலும் கையில் அடிப்பட்டாலும் அடிப்பட்டால் பாருங்களேன், நம்மளால் தாங்க முடியாது. நீங்கள் பார்த்துட்டு பெரிய வரலையோ எங்கேயோ சுண்டு வரலையோ எங்கே அடிபட்டுச்சு, நீங்கள் கட்டு போட்டிருக்கீங்க, கட்டு போடாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் நைட்டில் எங்கே படுத்துக்கிறீங்க, சொத்து ஓரம் படுத்துறீங்களோ கட்டில் ஓரம் படுத்துறீங்களோ, நீங்கள் திரும்பி படுக்கும்போது கால் போய் பட்டுச்சுன்னா அடிப்பட்டால் எப்படி இருக்கும், நமக்கு அந்த உயிர் போகிற மாதிரி இருக்கும். அதை விட உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால், நம்ம நகத்துக்கு மேலே சோத்திரம் தோல் உரியும் பார்த்துறீங்களா, தோல் உரியும் பார்த்துருக்கீங்களா, தோல் உரியும், அதை பிச்சு பாருங்கள், பிக்க முடியாது உங்களால். லைட்டாக எடுக்கும்போது உயிர் போகிற மாதிரி இருக்கு நமக்கு. இதுவே நமக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குன்னா, அவங்க வாங்கின அடி கொஞ்சம் நெஞ்சு இல்லை, அவ்வளோ அடி வாங்கிட்டு சோத்திரம் தேவனை ஜெபித்து துவித்து பாடிருக்காங்கன்னா நம்மெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆகிடுங்க. நம்ம எப்படி ஜெபிக்கணும், ஜபத்தை கூட்டணும்னு அர்த்தம், ஜபத்தை அதிகரிக்கணும்னு அர்த்தம், ஊழியத்தை அதிகரிக்கணும்னு அர்த்தம், 4 பேரை கூடி ஜெபிக்கணும்னு அர்த்தம், ஒரு ஜபக்குழு உண்டாக்கணும். அங்கங்கே எஸ்தர் ஜபக்குழு, யாக்கோபு ஜபம்னு பண்ணுறான். ஏதாவது ஒரு ஜபக்குழு எழுப்பி ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம். என்னென்னு போவோம், இன்றைக்கி சோத்திரம் சாயந்தரம் 1 மணி நேரம் கூடி ஜெபிக்க போகிறோம், மத்தியானம் கூடி ஜெபிக்க போகிறோம், ஏதாவது ஒரு செய்யுங்களேன், கர்த்தருடைய நாமம் மயப்படும். பாருங்கள், நான் பல கிராமம் போகிறதுனால மேல்மலையூர் தாலுக்காவை நான் பிடிச்சிட்டேன். இப்போ மால்மலை தாலுக்கா எங்கள் ஊர் சொந்த பக்கம் வளர்த்தி, மேல்மலை தாலுக்காவில் சோத்திரம் அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே ஊழிக்காரெலாம் கூப்பிட்டு அங்கேயும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். போகிற இடம்லாம் கூட்டி ஜெபிறது. அங்கே ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருந்தேன். வடபாலைன்னு ஒரு இடம், கிராமம், மேல்மலையிலேருந்து உள்ள ஒரு 15 கிலோமீட்டர் வடபாலை. ரேச்சின்னு ஒரு சகோதரி, இந்த பக்கம் மாதாவரம் தான் அந்த சகோதரி, கேள்விப்பட்ட பக்கத்துலேருந்து மாதாவரம் தான் எனக்கு சொல்லிச்சு. அங்கே பாருங்கள், நான் அங்கிள் 11 மணிக்கு நான் ஒரு ஜெபக்குழு நடத்திட்டு இருக்கேன், பெண்களாக கூட்டி ஜெபிக்கிறோம். கிராமத்தில் பண்ணுறாங்க, சிட்டியில் பண்ணக்கூடாதா, கிராமத்தில் 10-15 பேரை கூட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் கூட அந்த ஜபத்தில் ஒரு நாள் கலந்துங்க அங்கிள் அப்படின்னு கேட்டுருக்கிறான். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் வரமா, கலந்துக்கிறேன், வந்து அவங்களுக்கு சாப்பாடெலாம் நானே கொடுத்துட்றேம்மா, போராடலாம் நான் சாப்பாடு கொடுத்துட்டுருக்கேன், போராடலாம் ஹேண்ட் ரைட்டிங் ட்ராயிங்லாம் ஃப்ரீயாக சொல்லித்தரேன், ஆனால் கிஃப்ட் கொடுத்துட்ருக்கேன், இது நான் செய்கிறமான்னு சொல்லியிருக்கிறேன், அதுக்காக ஜெபித்துக்கொள்ளும் கற்றுக்கணும் ஆசைக்கிட்டு. அதனால் சத்தமிட்டுன்னு போட்டுதான் போடல, மிகுந்த சத்தமிட்டுன்னு போட்டிருக்கேன் இல்லையா. அது முடியாத காரியம். ஏன்னா அடி வாங்கி அந்த அடியில் வேதனையாக இருக்க முடியல, அவங்களுக்கு சரியான அடி இல்லையா, ரத்தம் ஒடுவுது, கசாப்பு கடையில் தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அவ்வளோ வேதனை மத்தியிலும் கூட அவன் என்ன பண்ணுறான், அதை பார்த்துட்டான். அந்த சோத்திரம் சிறைச்சாலைக்காரன் கத்தி எடுத்து குத்துறத பார்க்கும்போது அவன் மிக சொன்னான், டேய் உனக்கு கேடு ஒன்று உண்டாக்காதே, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு சத்தம். சாதாரண சத்தத்தை விட அதிகம் மிகுந்த சத்தம். அந்த மிகுந்த சத்தத்தை கேட்டு அப்படி குத்த போனவன் அப்படியே நின்ட்டாங்க, சில மாதிரி நின்ட்டான். நான் தான் எல்லாம் இங்கே தான்டா இருக்கிறேன்னு சொன்னோடனே நின்ட்டான். உடனே தீவட்டிக்கு கூப்பிட்றான். வாசிங்க, கீழே வாசிங்க போகலாம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். போதும் பாருங்க, சிறைச்சாலையில் போனதுனால பவுலும் சீலாவும் வேதனைப்படலை. அவன் கேள்வி கேட்கல, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு சிறைச்சாலை கொண்டாந்து போட்டாங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், அதெல்லாம் ஒன்றுமே சொல்லிங்க. ஆனால் நாம ஏதாவது சொல்லிட்டு போனோம், ஏன் இந்த நிலை உண்டாயிற்று, ஏன் இந்த பாடுகளுக்கு வந்துச்சு அப்படின்னு சில கேள்விலாம் ஆண்டரை கேட்போம். அப்படி கேட்கக்கூடாதுங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, சோத்திரம் உசேன் ஒரு முஸ்லீம் இருந்தார். உசேன் அவர் எங்கே போய்ட்டு ஆக்சிடென்ட் முஸ்லீம் 3 ஓடிச்சிருக்கார்.
அவங்க வர்க்கமே முஸ்லீம் வர்க்கம்லாம் பிடிச்சான். சோத்திரம் என்ன நம்ம இனத்தான் பேர் ஹுசேன், நம்ம முஸ்லீம் நாம, நம்முடைய கோட்பாடுனா கொள்கை என்ன, போய் இயேசு ஏற்றுக்கிட்டான்னு சொல்லி அவனை பல சித்திரம்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு அடிச்சிட்டான், சரியான அடி அடிச்சுனா முட்டியில் சரியான அடி, நடக்க முடியாமல் தான் நடந்திருக்காருப்பா. அவன் வேறு நினச்சி வீட்டில் வந்து ஜெபிச்சாரான். ஆண்டவர் நான் முழங்கால் போட்டு கூட ஜெபிக்க முடியாது, நல்லா ஆயிடுச்சு ஆண்டவர். என்னை இப்படி அடிச்சிட்டாங்களா ஆண்டவர், ஏன் இப்படி அடித்தாங்க, எதுக்கு ஆண்டவர் அப்படின்னா ஆண்டு சொன்னான், டேய் உனக்கு முட்டியில் தான்டா அடி, எனக்கு உடம்பு பூரா அடிடான்னார். அலையா எனக்கு உடம்பு பூரா அடி, சும்மா கொஞ்சம் அடி இல்லைடா, நானே தாங்கிட்டேன்டா, நீ தாங்கடா, நான் உன்னை நடத்துண்டான்னார். அலையா உடனே அவருக்கு பேலன் வந்துருச்சான். அலையா பேலன் வந்துருச்சான். பாருங்கள், இந்த அடின்னு சொல்லி இந்த அடிலாம் வாங்கினாங்க இல்லையா, இந்த வசனம் பொய்யாவது பாருங்கள், வசனம் பொய்யாது. என்ன சொல்லுது, சோத்திரம் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்குன்னு சொல்லி எழுதி போட்டிருக்கா இல்லையா, குறிந்தில்லை எழுதி போட்டிருக்கா இல்லையா. அப்போ நமக்கு பலவீனம் வந்தால் ஏன் சோர்ந்து போகிறோம், சோர்ந்து போகணும். எல்லா வியாதியும் எல்லா இதுவும் சாபத்தாலையும் பாத்திராலையும் வருதுன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. உன் மிருதுனால வருது, அதனால் நீங்கள் சோத்திர ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த வியாதி போயிடும். இல்லை கண்ட்ரோலாக இருங்க, சாப்பிடுங்க, கத்திர உங்களை மாற்றுவார். அல்லையா. அதனால் இவன் தீவனம் கொண்டு பார்த்தா எல்லோரும் அங்கே தான் இருக்கான். ஒருத்தர் கூட ஓடலைங்க, ஒருத்தர் கூட ஓடலை, எந்த அக்கிஷ்டும் ஓடலை. கைத்தட்டு சோத்திரம், எந்த அக்கிஷ்டும் ஓடலை. ஓடி இருக்கு நியாயமா, இந்த காலத்தில் அந்த காலத்தில் ஓடுவானுங்க. ஆனால் ஒருத்தர் கூட ஓடலையே, ஏன் ஓட சொல்லுங்க போகலாம், முடிக்க போகிறேன். ஏன் ஓடல் தெரியுங்களா, இதான் தியானம். மீண்டும் 25 அதிகாரம் 14 அதிகாரம் 25 வசனம் பிற்பகுதி படிங்க. பிற்பகுதி, முற்பகுதி வேண்டாம், பிற்பகுதி. 16 அதிகாரம் 25 வசனம் பிற்பகுதி. தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதான் பார்த்தீங்களா, கவனிச்சீங்களா, அந்த பவுலும் சீலாவும் சோத்திரம் சரியான நறுக்கப்பட்டு அவ்வளோ வேதனை மத்தியில் கூட ஆண்டரை நோக்கி ஜெபித்து துதித்து பாடின பொழுது இந்த காவலில் வைக்கப்பட்டவெல்லாம் பார்க்குறான். ஓத்திரம் பேசிக்கிறான். அங்கே போடலை, யோசித்து பாருங்கள், தியானம் பண்ணி பாருங்கள். என்னடா நம்மெல்லாம் அக்யூஸ், நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிருக்கோம், எவ்வளோ கொள்ளைலாம் அடிச்சிருக்கோம், எல்லாம் பண்ண நம்ம பண்ண பாவத்துக்கு இது நியாயம். ஓகே, நம்ம உட்காவலில் இருக்கிறோம், அதான் பாதாள சிறையில் இருக்கிறோம், நல்லது. பாதாள சிறையில் இருக்கிறது நல்லது, நம்ம பண்ண தப்புக்கு. ஆனால் இவங்க பாருங்கள், முகம் பார்த்த தெய்வீக கலை, ஊழிக்கார மாதிரி இருக்குது. இவன் முகத்தில் நல்லா தெரியுது, அவன் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்க சொல்லி பேசுகிறான். இப்படி சொல்லி அந்த பாட்டை கேட்டு தான் பாருங்கள், அந்த பாட்டு அவனை இல்லையா ரட்சிக்கப்பட்டாங்க அப்பயே. இன்றைக்கி என்னையும் கூட ஆண்ட சின்ன பிள்ளையில் ஒரு 5ஆவது படிக்க வயசில் ஒரு வீட்டில் சோத்திரம் குடும்ப ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கு ஒரு கிராமத்தில் குடும்ப ஜெபம் பண்ண நிமித்தம் இந்த விஸ்வ பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன் ரட்சிக்கப்பட்டான். இல்லையா, இன்றைக்கி எத்தனையோ புறஜாதிகள் இயேசு ஏற்றுக்கொண்டு வராங்க. காரணம் நீங்களான சும்மா இருக்கிறோம். இன்னும் சொன்னணும், இது உங்கள் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் பாஸ்ட்டுங்க தான் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லலை, எல்லோரும் சொல்லாங்க. இல்லையா, நீங்கள் காய்கறி கடையில் ட்ரெயினில் போகுது, பஸ்ஸில் போகுது, எல்லோரும் சொல்லுங்கள். நான்லாம் சுவிசேஷம் சொல்கிறது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் பிஜேபி செல்வராஜ் ஊழியத்தில் முடிச்சு வரேன், இப்போ கிடையாது, அப்போ இருந்தபோது வந்துட்டேன். சந்தோஷப்படணும் வர இடத்துல வந்தவொடனே ஒரு சீட்டு காலியாகுது. ஒரு சீட்டில் போட்டிங்கன்னா சோத்திரம் ஐயா சாரியா முடிச்சிங்க, உங்கள் 2 பேர் உட்காந்துக்காரு. என் பக்கத்தில் ஒரு சீட்டு இருக்குது, அது உட்காந்தாரு. அத்தியம் பேர் பேஷ், என்ன இப்போ லேட்டாக வந்துட்டுருக்கள், எங்கே போய்ட்டு வராள் அப்படின்னு நான் அவர் கேட்டேன். பக்கத்தில் உட்காந்த உடனே அவர் சொல்கிறாரு, சோத்திரம் ஏன்டா அம்பி கேட்குறேன், சண்டாலா பாவி கட்டலாக போகிறேன், அவன் கிரக பிரவேசத்தை லேட் ஆக்கிட்டோன்னா லேட் ஆகிட்டானோ அதனால் சோத்திரம் எனக்கு பஸ்ஸும் இல்லை, ரூட்டும் இல்லை, கண்ணும் இல்லை, நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறனோ அப்படின்னா நீங்கள் ஆப்ரேஷனே பண்ணாதீங்கன்னு. ஏன் அப்படி சொல்கிறேன், இல்லை இயேசு உங்களுக்கு அற்புதம் சுகம் கொடுப்பார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். நாராயணனார். நாராயணி நீ கிடையாது, என் இயேசு கிறிஸ்து நாராயணன். அல்லேலூயா, அல்லே சொல்லுங்கள் அல்லேலூயா. உண்மையான நாராயணன் இயேசு தாங்க. நாராயணன் நடத்தி செல்பவர்னு அர்த்தம். அல்லேலூயா. சமஸ்கிருத வேடத்தில் அந்த பைபிளில் நிறையா கிடக்குது. அவன் தான் அந்த சோத்திரம்லாம் பிராமண பசங்கள்லாம் மொழிபெயர்த்தினால அந்த நாட்டில் அவன் படிச்சிருந்தான். அவனை வச்சு பைபிளில் என்ன பண்ணாங்க, மொழிபெயர்த்தாங்க. ஆனால் அவன் மொழிகள்லாம் அதிகமாக இருக்கும். தூத்தெல்லாம் இதில் வரும் பாருங்க, தண்ணிக்கு பதிலாக தூத்தன்னு எழுதியிருப்பான். கவனிச்சிக்கலாம், ஆந்திரா பிராமின், தமிழ் பிராமின் எல்லாம் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. எப்படி அவன் வச்சு எழுதுனானே, நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. சோத்திரம் அது பாருங்க, அப்படி தொட்டு கும்பிட்டாருங்க. வேஷம்பி தொட்டு கும்பிட்டாரு. இல்லைங்க, நான் உங்களுக்காக ஜெயிப்பேன், பேரை சொல்லி ஜெயிப்பேன், நீங்கள் ஆப்ரேஷனே பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு சக்ஸஸ்னா நம்பினார் பாருங்கள். அவர் இப்படி தான் சுவிசேஷம் அறிவிக்கணும், நேரம் கிட்ட சொல்லணும் உங்களுக்கு சோத்திரம். இப்படி பலதும் சொல்லி நான் எப்போல்லாம் அவன் டைம் எடுத்து அப்படியே ஜெயிப்பேன். முடிக்க போகிறேன் கத்திர சோத்திரம். அந்த பாட்டை கேட்டவங்க ஒருத்த கூட ஓடலைங்க. அப்போ தான் அவன் கேட்டான், ஆண்டவர் மாதிரி நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டான். இதே கேள்வி நான்
ஏவிஎம் ராஜன்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஏவிஎம் ராஜன் தெரியுமில்லையா உங்களுக்கு? இப்போ வயசாகிடுச்சு, ஓடி சேரான்னு தெரியல. அவர் சிஎஸ்சிக்கு நான் வந்த போது, அப்போ சிஎஸ்சி பிலீவர், நான் என் மனையும் சின்ன பையன், முதல் பையன் இருக்கிறான். அப்போ சிஎஸ் சபைக்கு ரங்கநாத் ஸ்ட்ரீட் தான் போவோம். அப்போ இந்த சபை தான் இல்லை. அப்போல்லாம் இப்போ இந்த கடையெல்லாம் இல்லை, சின்ன சின்ன கடைங்க தான் இருக்கும். இப்போ எல்லாம் மாறி போச்சாங்க, ஜபமே நடக்கலாங்க. அது பெரிய நாடாபடி இடம், அது எல்லாம் விற்றுட்டு போயிட்டாங்கலாம். போயிட்டோம். ஐயா நாங்கள் எங்கள் குடும்பம் ரட்சிப்படணும்யா, என் முழு குடும்பம் ரட்சிப்படையணும், அதுக்காக நீ ஜபிக்கணும்னு அவர் இந்த வருஷம் தான் சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும் சொன்னார். ஊழிக்காரன் அந்த மனுஷன் அன்றைய ஊழிக்காரன் சங்கீத 150 பார்க்காம சொன்னவர். நான் கேட்டேன், காதலாக பார்த்தேன். அவர் சொன்ன வார்த்தை பிறகு இன்றைக்கு நான், என் மனைவி சோத்திரம், என் மூத்த மகன், சின்ன மகன், என் மகள், என் மருமகன் சோத்திரம் எல்லாருமே ஓடி சேரும். கை தட்டிருக்கணும், நியாயமாக சோத்திரம் கை தட்டிருக்கணும். போய் எல்லாம் ஊழி செய்கிறாங்க. நீங்கள் ஊழி செய்த எங்களுக்கு என்னையா, நீங்கள் பாடினா எங்களுக்கு என்னையா அப்படின்லாம் உற்சாகமாக இருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கி நாங்கள் ஊழி செய்கிறோம், பல பிரச்சனை இருக்க தான் செய்யுது, ஆனால் கர்த்தர் நாள் அழுவியாம். ஆக கர்த்தர் ஸ்தோத்திரம். பின்னாடி இந்த அடித்தவனே போய் என்ன பண்ணுறதுங்களா, அதுதான் எவன் அடித்தானோ அவன் போய் என்ன பண்ணுறான், காயத்தெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அவன் என்ன பண்ணான். அன்று ராத்திரியில் குடும்பம் முழுவதுமே ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டது. கரணம் தட்டிங்க ஸ்தோத்திரம். அலையிலுயாம். என் தேவன் ரட்சிப்பை எந்த நேரத்தில் உண்டாக்காருங்க. என் தேவன் எந்த ரூபத்தில் ரட்சிப்பை உண்டாக்குவார். ஆனால் ராத்திரி ஆச்சே, பகலாச்சே, வெடிகாலம் வச்சே நினைக்காதீங்க. சோதனை பூசா என் பேத்தி ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு. 2 மணிக்காக கடற்கரைக்கு போவாங்க சுற்றி பார்த்துக்கு. 2 மணிக்கு சுற்றி பார்த்துக்கு 2 மணிக்கு கடற்கரைக்கு போகிறேன்னு சொன்னால் 2 மணிக்கு ஏச்சு நீங்கள் சுவிசேஷம் அறிவிச்சு பாருங்க. ரோட்டில் நடந்து ஏன்ற இந்த வீடு ரட்சி பண்ணணும், இந்த வீடு ரட்சி பண்ணணும், சோத்திரான்ற சோத்திரம், இந்த அம்மா குணம் பண்ணணும், ஆண்ட இவர் நல்லா நடக்கணுன்ற அப்படின்னு சொல்லி நைட்டில் ஏஞ்சி பிசாசு மாதிரி நடந்து சோத்திரம் விட்டு போங்களேன். கத்து ரட்சி உண்டாக்கிடுவார். இல்லையா? செய்கிறது இல்லாமோ ஆகையில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். அடிக்கப்பட்ட நிலையில் தான் தேவன் துய்த்தார்கள். துன்பத்தின் நேரத்தில் ஆண்டை தேடினாங்க. நீங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் ஆண்டை தேடி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சுபிட்சை உண்டாகும். அல்லையா? என் சாட்சிகள் நிறையா இருக்குது, சொல்ல முடியல. பல காரியம் செய்துட்ருக்கேன். தொடர்ந்து என் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் தொடர்ந்து வைப்பேன். நீ அடிக்கடி வர்றதுக்கு எனக்கு ஜெபிச்சிங்க. நான் நிறைய சப்ஜெக்ட் பேசலாம் பாருங்களேன். நிறைய இந்த 2 சப்ஜெக்ட் நான் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கேன். பேசுகிற சப்ஜெக்ட் அங்கே பேசவே மாட்டேன். புதுசாக எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஆண்டர் சமயத்தில் உட்காந்துருப்பேன், காத்திருப்பேன். எப்படி பேசணும், எதை பேசணும் சொல்லுங்க ஆண்டுறேன். சோத்திரம் இந்த லூக்கால 5ஆம் எப்படி பேசலாம் கொஞ்சம் சொல்லுங்க கேட்பேன். ஆண்டர் கற்றுக் கொடுப்பார். பாட்டு அப்படி தாங்க. இப்போ புதுசு ஒரு பாட்டு தம்பி போயிட்டான், முடிஞ்ச பாட்டை நான் பாடிப்பேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இது கரிகாலன் பாடிப்பார். இந்த கரிகாலன் பாடிப்பார் கேள்விப்பட்டா ஜோசப் கரிகாலன். அவர் வேறு ரூட்டில் பாடிப்பார், வேறு ஸ்கேலில் படிப்பார். நான் எஃப்பில் பாடுறேன். எனக்கு ஏன் ராகம் வேறு அவர் ராகம் வரும். நிச்சயமாகவே கைத்தட்டலாம். ரெடி 1 2 3 4. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், அவர் அதிசயம் காண பண்ணுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், அவர் அதிசயம் காண பண்ணுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. 6/8 நான் பாடிப்பேன், எஃப்பில் பாடியிருப்பேன். ஆனால் சத்தியமுள்ள தேவன் உன்னை நிச்சயமாகவே சகல நன்மையாலும் நிரப்பி நடத்துவான். அப்படி மியூசிக் போடலாம், மியூசிக்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும். எனக்காக ஜெபிங்க. நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். எனக்கு சோத்து நான் உண்மையாக வெகுளியாக பேசுகிற ஆள். நான் உள்ளதை உள்ளபடியாக சொல்லுவேன். எனக்கு நிறைய ஏமாற்றக்கூடாது. சீக்கிரம் பாட்டெல்லாம் வெளியே நல்ல நல்ல பாட்டெலாம் அவனுக்கு கொடுத்துருக்காருங்க. நான் காப்பி அடிக்காமல் பாஸ் பண்ண ஒரே ஆள் தான். எஸ்எல்சி எனக்கு காப்பி அடிக்கவே இல்லை, எதையும் காப்பி அடிக்கிறதில்ல. வேதத்தை தியானிப்பேன், பாட்டு அவர்கிட்ட கேட்பேன். புது பாட்டெலாம் கொடுத்துருக்காரு. இப்போ கூட இந்த மத்திய 6ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணிங்கல்ல, ஜெபம் பண்ணிங்க தெரியல, பரமட்டில் இருக்கிற அதான் பாட்டாக எழுதிருக்கிறேன். ஒருத்தர் சொன்னார், இந்த பாட்டாக எழுதுங்களா, நீங்கள் தான் பாடலாச்சின்னு கேட்டாங்க. மீண்டும் வந்து அந்த பாட்டை பாடி காட்டுறேன். அந்த பாட்டு அந்த ஜபத்துக்கு அர்த்தத்தையும் சொல்கிறேன். அதில் அர்த்தம் இருக்குது. நீங்கள் சும்மா இந்த ஜபத்தையே பண்ணுறதில்ல. பரமண்டல பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவாங்கிறத நம்ம சொல்கிறதே கிடையாது. இந்த ஆண்டவரே சொல்லி கொடுத்தது இல்லை சிஎஸ்சிகளுக்கு. நம்ம சொல்ல மாட்டோம். சிஎஸ்சிலாம் எல்லாம் அட்வான்ஸ்லாம் சொல்லுது. ஆனால் நம்ம சொல்கிறோமா தெரியும். சொன்னால் நல்லது, சொல்லலாம் சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வாதம். இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தேன் என் பரிசுத்தாவிற்கு நன்றி. அடைத்த ஊழியக்காரனுக்கு நன்றி. அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வாங்க, உங்களையும் ஆசீர்வாங்க, என்னையும் ஆசீர்வதிக்கப்படி ஜெபிச்சிங்க. கர்த்தரும் ஆசீர்வாங்க. ஆமாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து ஐயா நல்ல விளக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். நல்ல ஆமென். அவருடைய பாட்டு புத்தகங்கள் இருக்கிறது.
நீங்கள் அதை வாங்கி பயன்படுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான காலவேளை கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, சடுதியிலே கர்த்தர் ஆண்டவரே ஒரு மீட்பை கர்த்தர் உண்டாக்குற தேவனாக இருக்கிறேன். இன்றைக்கு கூட வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே திடீரென்று ஒரு மீட்பு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே அது எப்படி உண்டாகும் என்பதல்லப்பா. ஆண்டவரே கர்த்தர் அப்போஸ்தலர்களை கர்த்தர் விடுவித்திரு. அப்போஸ்தலர்களை மாத்திரமல்லப்பா, சிறைச்சாலை தலைவர்களை கர்த்தர் விடுவித்திரு. ஆமென் தகப்பனே. கர்த்தாவே, நம்ம மீட்படுவதற்கு தான் நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் பாருங்கள், சிறைச்சாலை தலைவனே ரட்சிப்பு நடத்திட்டாங்க. இதான் பெரிய பாக்கியம். ஆமென். நம்ம இருக்கிற பகுதியில் நம்ம மட்டும் போனால் போதும் நினச்சிடக்கூடாது. நம்மை பின்பற்று, நம்மை பார்க்கிற, நம்மோடு பேசுகிற, பழகுகிற எல்லாரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் வர வேண்டும். பட்டயத்தை மேலே போடாதன்னு சொல்லி சத்தமிட்டு, மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டானா. பாருங்க, எவன் சத்தம் எனக்கு என்ன அப்படி விட்டு போட்டு நம்ம போயினே இருப்போம். எத்தனை நியூஸ் கேட்குறோம் நம்ம இல்லை? ட்ரெயின் அடித்து 2 பள்ளிக்கூட பிள்ளைங்க செத்துட்டாங்க. நியூஸு, நிறைய நியூஸ் கேட்குறோம். அங்கே சாவு, இங்கே சாவு, இப்படி சாவு, அப்படி சாவு, நியூஸு. அது நியூஸாகவே போயிடுது. என்னைக்காவது உட்காந்து ஜெபம் பண்ணியா, ஐயோ ஆண்டவரே, இந்த ஆத்மா வெளியேறப்பட்டதாச்சே, இது நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, ஆண்டவரே பாதாளத்துக்கு அவர்கள் போகாதபடிக்கு அவளை மீட்டெடும் ஆண்டவரே. பட்டயத்தை போடாத. சத்தமிட்டு கூப்பிட்டுருக்கியா? சத்தமிட்டு ஜெபிச்சிருக்கீங்களா? சத்தமிட்டு தேவனிடத்தில் மன்றாடிக்கிறீங்களா? இசைக்கியா ராஜா சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆ கர்த்தாவே, தன்னை மீட்டெடுக்கும்படி, தன்னுடைய வியாதியை குணமாக்கும்படி சத்தமிட்டார். வழியிலே இருந்த குருடன் சத்தமிட்டான், தாவீதின் குமாரனே. சத்தம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆமென். கர்த்தர் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னா சத்தமிட்டு, ஆமென், கூப்பிடணும் கர்த்தரை. சத்தமிட்டு பாருங்க. பவுலுடைய சத்தம் மற்றவர்களை மீட்டெடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பாட்டை கேட்குறவங்க, உங்கள் சுவிசேஷத்தை கேட்குறவங்க, உங்கள் சத்தியத்தை கேட்குறவங்க மீட்கப்படணும். அது சிறைச்சாலை தலைவனாக இருக்கலாம், உங்களை கொடுமைப்படுத்தின, உங்களை அடித்தவங்களாக இருக்கலாம், உங்களை கேவலமாக பேசுகிறவனாக இருக்கலாம். ஐயோ, இந்த தெருவில் என்னை கேவலமாக பேசுகிறேன், இவர் நரகத்துக்கு தான் போகணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க பரலோகத்துக்கு வரணும். மனம் திரும்பின ஆண்டவரே, அவங்கள மனம் திரும்ப வைங்க. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி போராடுறீங்க? ஆமென். பவுலும் சீலாவும் அப்படி தாங்க ஜெபிச்சாங்க. சிறைச்சாலை கட்டப்பட்ட நிலைமையில் கர்த்தரை துதித்து பாடி ஆமென் ஆராதித்தாங்க. பாடி துதித்து ஆராதித்தாங்க. என்னை விடுவி, என்னை விடுவின்னு சொல்ல அவங்க. கர்த்தர் அவ்வளோதான், சிறைச்சாலை கதவை உடைச்சிட்டார். ஆமென். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அஸ்திபாரம்லாம் ஆட்டம் கொடுத்துரும். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் கொடுத்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆண்டவரே, போராட்டத்தின் ஆவிகள், பிரச்சனை பண்ணுற ஆவிகள் ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் விடுதலை செய்யுங்கப்பா. சமாதானத்தின் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீரா. மாலை ஆராதனையில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. வருகிற பெண்கள் கூட்டத்திலே ஆண்டவர் அநேகரை ரட்சிப்புகள் நடத்த, அநேகர் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பெண்கள் கூட்டமே பெரிய ஒரு அறுவடை உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியத்துக்கு ஒத்துழைக்க, உதவி செய்ய, எங்கள் கரங்களை நீட்டி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.